Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். வேல்முருகன் அந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த மாதிரி பேசுவாரா? ஏன்னா அவரோட சித்தாந்தம், போர்க்குணம், போராட்டம்லாம் நமக்கு தெரியும். விஜய் அப்படின்ற ஒரு நடிகர்னு குறிப்பிடுறாருங்களா, அவருக்கான ஒரு கண்டனமும் கிடையாது. இது நம்ம கலாச்சாரத்தையே கேள்வி கேட்குற ஒரு விஷயம். கலாச்சாரத்தை கேள்வி கேட்குறவர் எப்படி கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற போராட்டத்தை கொண்டு முன்னெடுக்கிற ஒரு தலைவராக இருக்க முடியுன்றது தான் ஆச்சரியமாக எதிர்ச்சி. திமுகவுக்கு அகைன்ஸ்டாக தான் தாவேக்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. தாவேக்காவுக்கு அகைன்ஸ்டாக தான் திமுக எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க, இன்க்ளூடிங் அவங்களுடைய பொதுக்குழுவில். இப்போ இதில் வாடுமுறை வேல்முருகனுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்க போகுது? ஸோ தன்னுடைய சீட்டையும் இருப்பையும் அந்த கூட்டணியை எப்படியாவது காப்பாற்ற பாஜக கூட கூட்டணி போகக்கூடாதுன்னு திரு ராமதாஸ் நினைக்கிறார் அப்படின்றதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட். அப்ப இப்போ யாரை கன்வின்ஸ் பண்ணணும்? மருமக போனா கன்வின்ஸ் ஆகல, இப்போ அடுத்த ஸ்டேஜ்ல பாஜகவே இறங்கி வந்துதான் அவர் கன்வின்ஸ் பண்ணணும். அப்ப அதிமுக இதுல முன்னிலை வகிக்காம பாஜக முன்னிலை வகிக்கிறாங்கன்னும் போது என்னுடைய மனசுல வரக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த அதிமுக பாஜக கூட்டணி 6 மாசத்துல உடைஞ்சிருமோ? நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு தொடர்ந்து 3ஆம் ஆண்டாக கல்வி விருது வழங்கும் விழாவை சிறப்பாக நடத்தி வருகிறார். தொடர்ந்து மாணவர்களை ஊக்கமளிக்கும் விதமாக மாணவர்களுக்கு நல்ல போதனைகளையும் போதித்து அவருடைய அடுத்த கட்ட முயற்சிக்கு ஒரு நல்ல ஒரு வித்திடும் விதமாகத்தான் மாணவர்களை என்கரேஜ் பண்ணிட்டு வராரு. ஆனால் இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கிரிட்டிசிசம் செய்திருக்கிறார். இதற்கு பலத்த கண்டனங்கள் இருக்கு. நான் விஜயை அப்படிலாம் எதுவுமே நான் பேசலை, நான் பொதுவாக சினிமா நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டேன் அப்படிங்கிறார். இந்த பேச்சை எப்படி புரிந்து கொள்ளணும்? முதல்ல இந்த பேச்சுக்கு வலுத்த கண்டனங்கள் நியாயம்தான். முதல்ல இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு எல்லாருக்குமே. வேல்முருகன் அந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த மாதிரி பேசுவாரா? ஏன்னா அவரோட சித்தாந்தம், போர்க்குணம், போராட்டம்லாம் நமக்கு தெரியும். இப்படி மக்களோட அரசியலில் இருந்த ஒருத்தர், இந்த கலாச்சாரத்தை தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாரா? ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் தாவேக்கா தலைவருக்கு ஒரு கண்டனமோ இல்லை அந்த விஜய் அப்படின்ற ஒரு நடிகர்னு குறிப்பிடுறாருங்களா, அவருக்கான ஒரு கண்டனமோ கிடையாது. இது நம்ம கலாச்சாரத்தையே கேள்வி கேட்குற ஒரு விஷயம். கலாச்சாரத்தை கேள்வி கேட்குறவர் எப்படி கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற போராட்டத்தை கொண்டு முன்னெடுக்கிற ஒரு தலைவராக இருக்க முடியுன்றது தான் ஆச்சரியமாக எதிர்ச்சியே. ஏன்னா ஒரு இந்த அன்பு பரிமாற்றம் தாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா முத்தம் கொடுக்கறது, ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி அக்காக்கு, இதெல்லாம் எவ்வளோ ஒரு சாதாரண விஷயம். ஒரு அன்பு பரிமாற்றம் அது மனுஷங்கிட்ட மட்டுமா இருக்குது, நாய் பூனைகிட்ட கூட இருக்குது. இதை எடுத்துட்டு இப்படி ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையில் ஒரு பொதுவெளியில் ஒரு மேடையில் வேல்முருகனை பேசுவார் அப்படின்னா அது ஒரு அந்த அதிர்ச்சியிலேருந்தே யாரும் இன்னும் மீளலை. அதுதான் உண்மை. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி பேசணும் அப்படின்னா காம்ப்ரமைஸ் அரசியல். திமுகவோட சின்னத்தில் திமுக கிட்ட சீட்டு வாங்கி நின்னவர் இன்னைக்கு அஇஅதிமுக பக்கம் போக முடியாத நிலைமை. ஏன்னா அவர் அஇஅதிமுக எதிராக பல போராட்டங்கள் முன்னெடுத்தார் அந்த செட்டில். மோரோவர் பாமக அங்கே போகிறாங்க அப்படின்னும் போது அந்த பெல்ட்டோட ஓட்டை திமுக வச்சு கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது திமுகவோட ஒரு எண்ணமாக இருந்துச்சு 2021 பொறுத்த வரைக்கும். இப்போ இவருக்கு அதிமுக கேம்பில் இடம் இல்லை, வேற எங்கேயும் பெருசாக வாய்ப்பு இல்லைன்னு போது திமுகவில் தன்னுடைய இடத்தை எப்படியாவது ஊர்ஜிதப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் அவர் செயல்பட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். திமுகவோட மாஸ்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் நல்பேர் எடுக்கிறதுக்கும் தன்னுடைய இவ்வளோ நாள் அரசியல் வாழ்க்கையில் சேர்த்து வச்ச பேரை ஒரு மேடையில் இழந்துட்டாரோ அப்படின்றது தான் என்னுடைய பெரும் வருத்தமே. அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகம் இருக்கிறதா? அப்போ முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாதா? அதிகாரிகள் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா RSS ஊடுருவல் இருக்குது அப்படிங்கிறலாம் பகிரங்கமாக குற்றச்சாட்டு முன்வைத்தவர் தான் வேல்முருகன் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவே பல போராட்டங்களில் பல கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு. இடையில சபாநாயகர் அப்பா முன்பு கூட பலத்த தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருந்தாரு. அடுத்த 2 நாள்லேயே சமாதானம் ஆயிட்டாரு. இப்போ அவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தோம், இவ்வளோ போராட்டம் பண்ணியும் திரும்பி இப்போ 2026 திமுக கூட்டணி தானே இருக்க போறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்துறதுல வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுக்கு என்ன பிரச்சனை? இது திமுகவுக்கு தான் பிரச்சனை. திமுகவுக்கு அகைன்ஸ்டாக தான் தாவேக்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. தாவேக்காவுக்கு அகைன்ஸ்டாக தான் திமுக எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க, இன்க்ளூடிங் அவங்களுடைய பொதுக்குழுவில். இப்போ இதில் வாடுமுறை வேல்முருகனுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்க போகுது? ஸோ தன்னுடைய சீட்டையும் இருப்பையும் அந்த கூட்டணியை எப்படியாவது காப்பாற்றிக்கணுன்ற ஒரே எண்ணத்தில் அந்த அரசியல் காம்ப்ரமைஸ்க்காக திமுகவின் மாஸ்டர்ஸை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரே எண்ணத்தோடு பேசினதாக தான் அதை பார்க்குறேன். 2வது இந்த அநாகரிக சொல்லை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும், அதை நம்ம கடந்து போகணும், இதை மறந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் அதுக்கு வருத்தமும் படலை.
நான் வந்து அப்படி பேசலை இப்படி பேசலைன்ற ஒரு தவறாக ஒரு விஷயம் கன்வே ஆகிட்டா அதையாவது ஏற்றுக்கணும் இல்லைங்களா? அந்த ஒரு அரசியல் முதிர்ச்சியும் காணப்படலை. இன்னும் அப்படி எடுத்த ஸ்டாண்டில் அப்படியே நிற்கிறார் அப்படின்னா என் கேள்வி என்னன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கூட நீங்கள் எப்படிங்க பர்சனலாக எப்படி பேச முடியும்? ரெண்டாவது தாண்டி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க, நாளைக்கு நம்மளுடைய எதிர்காலம். ஒரு 10வது படிக்கிற 12வது படிக்கிற ஒரு பெண் குழந்தையோ இல்லை அவங்க அம்மாவையோ நீங்கள் எப்படி இந்த மாதிரி சமவெளியில் பேச முடியும்? இப்போ என் கேள்வி என்னன்னா, நீங்கள் யாரோட தலைவர்? நீங்கள் எங்கள் எல்லாரையும் காயப்படுத்திட்டு நீங்கள் யார்கிட்ட எலெக்ஷன் நிற்க போறீங்க? எங்கே ஜெயிக்க போறீங்க? இப்போ இது வந்து இன்னும் பெரிய ரக்கஸ் ஆகுது. விஜய்க்கு ஆதரவாக நிறைய பேர் கமெண்ட் சொல்ல வேண்டியதாக வருது, நிறைய பேர் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதாக வருது, ஆர்ப்பாட்டம் வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேல்முருகன் ஆஃபீஸ் வாசலில் போலீஸ் குவிப்பு, வீட்டு வாசலில் போலீஸ் குவிப்பு. ஏன்னா அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறதால அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுப்பாங்க. பட் இது நியாயமா? இந்த பேச்சு தான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு எங்களுக்கு வழிகாட்டுறதான்னு கேள்வி தான் வருது. இந்த கேள்விக்கு பதில் இருக்காது. 4 மாதம் கழிச்சு இல்லை அடுத்த எலெக்ஷனில் தோத்த பிறகு, மார்க் மை வேர்ட்ஸ், தோத்த பிறகு இது பெரிய ரெக்ரெட்டாக மாறும். எப்படி சரி செய்ய போறாருன்றதான் என் கேள்வி. ஆனால் அதே சமயம் என்ன வந்து இந்த யூடியூப்ல இன்னும் சமூக வலைதளங்களெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த அஞ்சாம் குஞ்சான்லாம் வந்து என்னை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை, என்னை இது மாதிரி திட்ட வைக்கிறதெல்லாம் இவங்களுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இது யாருக்கான எச்சரிக்கையாக பார்க்கலாம்? நமக்கு டிவிகேவுக்காக தான். நமக்கு தான். யாரும் பேசவே கூடாது. ஏன்னா ஒரு வந்து சமூக சீர்திருத்தத்துக்காக, மக்களுக்காக, சமத்துவத்துக்காக போறான ஒரு தலைவர் இன்னைக்கு அரசியல் ஒரு விமர்சனத்தை கூட ஏற்றுக்க முடியாத அளவுக்கு கார்பரேட்டாக மாறிட்டார். என்னை எடுத்து பேசவே கூடாதுன்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த மேடை பேச்சிலே வந்து சில வார்த்தைகள்லாம் கேட்குறேன், எனக்கு அர்த்தம் புரியலை நிஜமாவே. நாங்கள் வந்து இன்னும் முந்திரி காட்டில் தலையில கட்டி தொகை விடுவேன் அப்படின்றாரு. இதுதான் நாங்கள் அரசியல் டெமோக்ரஸினா இதுதானா? இதுதான் நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஜனநாயகமா, பேச்சு சுதந்திரமா? ஒரு தவறை ஒன்று பேசிட்டீங்கன்னா எழுத்து யாரும் பேசக்கூடாது அப்படின்னா, இது நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தலைவர் தாவேகாவோட தலைவர் விஜய்யோ இல்லை நடிகர்ன்ற விஜய்யோ அவர் ரசிகர்களையோ தாண்டி மக்கள் புண்பட்டிருக்காங்க. இது அநாகரிகமாகவும் அசிங்கமாகவும் பார்க்குறாங்கன்னு ஏன் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க? ஏன் ஒரு 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 ஆதிக்க ஒரு மனநிலையில் எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? ஒரு பூஷ்வா மனநிலையில இருந்து நான் பண்ணது தப்பாக இருந்தாலும் நான் அதுக்கே வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன்ற மனநிலையாக தான் நான் பார்க்குறேன். இது வேல்முருகன் அண்ணனே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் அதெல்லாம் எதிர்த்து வந்தவருங்க. இன்னைக்கு அவரே அதுக்காக அப்படி ஒரு மனநிலையில செயல்படுறாரோன்றதா அதிர்ச்சி கொடுக்குது. இப்படிதான் மாத்துமா பவர், இப்படிதான் மக்களை மாத்துமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றேன். சமூக அநீதிக்கு எதிராக பல்வேறு இடங்களில் குரல் கொடுத்தவர் தான் வந்து வேல்முருகன். கரெக்ட். ஸோ போன ஆட்சியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வழிச்சாலை திட்டமாக இருக்கட்டும், மெத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், காவிரி உரிமை, அப்புறம் முல்லை பெரியாறுன்னு பல போராட்டங்களில் வந்து பயங்கரமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து பங்கேற்று அவரே சிறைக்கு போய் பல விஷயங்கள்லாம் வந்து அனுபவிச்சாரு. அவரே கூட வெளியே சொல்லியிருக்கிறாரு. சிறையில் வந்து எனக்கு என்ன உணவுல கொடுத்தாங்கன்னே தெரில, அது வந்து இன்னமும் என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேசியிருந்தார். ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது அவருடைய இந்த பரிமாற்றத்திற்கு என்ன காரணம்? அதுதான் நான் சொல்கிறேங்க. அந்த டேஸ்ட் ஆஃப் பவர் வரும்போது எப்படிப்பட்ட வீரர்கள், எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தவாரிகள்லாம் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்கன்னு தான் என் கேள்வி. நம்ம வந்து நம்ம திமுகவே 1960 சினிமாக்காரங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் நெருங்கலாம் வந்து விடாதீங்க, அதிக உரிமை எடுத்துக்க விடாதீங்க அப்படிங்கிற வந்து குறிப்பிடுறாரு. ஸோ அப்போ யார்? உதயநிதி சொல்கிறாரு. எனக்கு திரும்ப புரியல. நிஜமாக சினிமாக்காரர்னா யாருங்க? மனுஷங்க தானேங்க அவங்க. என்னங்க இது ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி இல்லைங்களாங்க? சினிமாக்காரங்கன்னா என்னங்க இது வார்த்தை? திரும்ப திரும்ப நான் எதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோமோ, எது வருத்தம் அளிக்குதோ மேலே அந்த இடத்துல குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சினிமாக்காரங்கன்னா என்னங்க? ஏதோ நீங்கள் கரப்பாம்பூச்சி பற்றி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. தப்பு இல்லையாங்க? இது இந்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, வேல்முருகன் எப்படி பேசுவாரான்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அந்த டாப்பிக்கே விடுங்க. இது வந்து பேசுகிறதே வந்து நான் ரொம்ப பர்சனலாக நான் அஃபெண்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால் கடும் கண்டனங்கள், மிக வருத்தங்கள். தயவுசெய்து அதை கடந்து போங்க. இல்லாட்டி அதை ஒரு மாற்று அறிக்கையாவது கொடுங்க. தயவுசெய்து கடந்து போங்க சார். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யானைகள் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து கடும் கண்டனங்கள் வந்து பெற்றது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் தான் எங்களுக்கு யானை கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி யானையை கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்குலாம் வந்து போனாங்க. அதன் பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய யானைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய யானைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து பேசியிருக்கிறார். மீண்டும் ஒரு பெரிய சிக்கலை கொடிக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கா, என்ன காரணம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்ல வந்து அந்த கேஸ் போட்டார் இல்லைங்களா, பகுஜன் சமாஜ்வாடியோட மாநில பொதுச் செயலாளர் ஆனந்தன். அவர் பேர் ஃபுல் நேம் தெரியுங்களா? அவர் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற பிரச்சனை என்னன்றது புரிஞ்சிடும். இதுக்கு பின்புலத்தில் யார் இந்த கேஸ் போட வச்சுருப்பாங்கிறது தெரியும். ரெண்டாவது வந்து இந்த கேஸ் வந்து தாவேக்காவை ஒரு விமர்சனம் பண்ணிட்டாலோ, தாவேக்காவை பற்றி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாலோ, அது வந்து
தங்களுக்கு ஒரு சுய விளம்பரத்தை ஏற்படுத்திக்கிற நிலைமைக்கு தமிழக அரசியல், பல முன்னேறிய அரசியல்வாதிகள், மக்கள் ஆதரவு பெற்றவர்கள்லாம் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இவர் அந்த நிலைமைக்கு போகிறதோ, அந்த மாதிரி ஒரு கேஸ் போடுறதோ பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. தவறவும் பகுஜன் சமாஜ்வாடியோட அந்த யானை சின்னத்துக்கும் தாவேக்காக்கு யானை சின்னம் கொடுத்தா நீங்கள் அதை கண்டெஸ்ட் பண்ணலாங்க. எங்களோட சின்னம், எங்களுடைய வாக்கு அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு. இது கொடியில் இருக்கக்கூடிய ஒரு அவங்க லட்சணையாக வச்சிருக்கிறாங்க. யானையே யாரும் தொடக்கூடாது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. இவங்க எப்படி இருக்கிற எல்லா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க்ஸ்லாம் யானை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு போகிற போக்கில். யானை நம்ம எல்லாருக்கும், இப்போ தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் எடுத்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப பாரம்பரியமாக பார்க்கக்கூடிய ஒரு லட்சணை, ஒரு சின்னம் அது. அதை தாண்டி இது பல வழிபாட்டு தலங்கள்லையும் பல வழிபாட்டு முறைகளிலையும் முக்கியமான ஒரு இடம் வைக்கக்கூடியது. அது பேரை நான் குறிப்பிட விரும்பலை. அந்த யானை முகத்துல ஒரு கடவுளே வச்சு நம்ம முழுமுழுக்கெல்லாம் கும்பிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி யானைனாலே பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி, அது உத்தரப்பிரதேசில் இருக்குன்னா அது தமிழகத்துல தாவேக்காவோட கொடியில் அது வரக்கூடாதுன்னு சொல்றது வெறும் ஒரு வெத்து பப்ளிசிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இது ஒரு அரசியல் பார்வையாக பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு ஏற்கனவே இவங்க எலெக்ஷன் கமிஷனில் இவங்க ஒரு கண்டெஸ்ட் பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி முடிச்சிருச்சு. அங்கே அது முடிஞ்சிருச்சு. அந்த யானையும் இந்த யானையும் வேறன்னு சொல்லியாச்சு. திரும்பவும் இதை கோர்ட்டுக்கு கொண்டு இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக தான் பண்ணுறாங்க அப்படின்றத தாவேக்காவுடைய அஃபிடவிட்லேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இது போல் கோர்ட்டுக்கும் சரி தாவேக்காவும் சரி நேர விரயம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு உச்சபட்ச ஃபைன் போடுங்க அப்படின்றதையும் சேர்த்து அந்த அஃபிடவிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இதுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ஸ்க்கு அத்தாரிட்டி எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன்லேயே ஒன்றுத்த தெளிவாக கொடுத்த பிறகு இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல. முதல்ல தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டிக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ், அதில் எந்த ஓட் பர்சன்டேஜ் தாவேக்கா எடுத்துக்க போகுதுன்றது இவங்களுடைய கிளைம். ரெண்டாவது, அவங்களுக்கு யானை சின்னம்னா தாவேக்காக்கு யானை சின்னம் இல்லையே, கொடியில் தானே இருக்குது. ஸோ இப்போ யானை சின்னமே இருக்கக்கூடாதுன்னா சதர்ன் ரயில்வேஸ்க்கும் யானை தான் சின்னம், போய் அதையும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா? ஸோ இது அநியாயமாக இருக்குங்க. ஏகப்பட்ட ஹோட்டல்ஸில் யானை சின்னம் வச்சு பார்த்துருக்கேன். ரோட்டில் யானை போனாலே இதுக்கப்புறம் போய் பகுஜன் சமாஜ்வாடி மேலே துணியாக போற்ற முடியும். இன்னும் தெரிலங்க. எனக்கு தாவேக்காவை பார்த்தாலே எல்லாருக்கும் ஏதாவது பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் பப்ளிசிட்டியை ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு நிலைமைக்கு போகிறாங்கன்னு தோணுது. அரசியலில் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அழகான அரசியலை வரவேற்பாங்க. அப்படி பண்ணி ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். இது வெறும் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாகவே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் தலைவர்களை பார்த்து செய்யுங்க, விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல மாதிரி தான். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு, அவருடைய பிறந்தநாளுக்கு பிறகு மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் தகவல் வருது. அது உண்மையான தகவல்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க, கண்டிப்பாக. ஏன்னா இந்த 6 மாத காலமே சுற்றுப்பயணத்துக்கு தான் பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சுற்றுப்பயணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நடிகர்னும் போதே அது ஒரு விமர்சனமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. என்ன விமர்சனம் அப்படின்னா, அவங்க இந்த சொசைட்டிலேருந்து தனியாக அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வாழ வேண்டிய ஒரு கம்பல்ஷன். அப்போ அவங்களுக்கு சமூகத்தை பற்றி என்ன தெரியும், மக்களோட பிரச்சனை பற்றி என்ன தெரியும், மக்களை அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், மக்கள் அவங்களுக்கு தெரியுமா, எப்படி தெரியுன்ற ஒரு பெரும் கேள்வி எழுது இல்லைங்களா? அந்த கேள்விக்கு எல்லாம் பதிலாகவே நிஜமாவே தாவேக்கா தலைவர் போகணுன்றது தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்புமே. ஏன்னா அவர் அப்படி போகும்போது தான் அவருக்கு மக்களோட ஒரு கனெக்ட் ஏற்படும். ஒரு பக்கம் கட்சியோட கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும், கடைநிலை நிர்வாகிகள் வரைக்கும் தலைவரை நேரில் பார்க்கணும். அந்த முகத்துக்காக தான் வேலை செய்கிறாங்கன்னு அந்த முகத்தை நேரில் பார்க்கணும். அவங்களோட அந்த கருத்து பரிமாற்றம், இங்கே என்ன பிரச்சனை, என்ன தேவைன்றதை கட்சிக்குள்ள ஈவெண்ட் நடத்தணும். ஆஸ் யூஷுவலாக அந்த கட்சியில் பல்வேறு ஈவெண்ட் இருக்குது. முக்கியமாக அந்த பூத் லெவல் ஏஜென்சி ஈவெண்ட்லாம் இருக்குது. இது கட்சியை தாண்டியும் மக்களை சென்றவர் சந்திக்கணும், மக்கள் கிட்ட அவரோட அங்கீகாரத்தை பெறணும். ஏன்னா விஜயை பிடிச்சவங்க ஓட்டு போடலான்னு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கட்சிக்குள்ளே இல்லை. கட்சியை தாண்டின மக்கள், பொதுமக்கள், பெண்கள், இல்லத்தரசிகளுக்கு விஜய் ஓட்டு போகணுன்ற ஒரு பெரும் அலை ஒன்று வீசிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க எல்லாரும் அவர் போய் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அந்தந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் என்கம்பஸ் பண்ணி தான் ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு வரணும். அப்படி பண்ணால் தான் அது ஹோலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு களத்துக்கு போகிறது, தமிழ்நாட்டோட ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் மக்களை சந்திக்கிறது தான் சிறந்த ஒரு வழியாக இருக்கும். அதை பிளான் பண்ணியிருக்காங்க. அது சீம்லெஸ்ஸாக ரொம்ப அழகாக நடந்தால் இதுதான் அந்த 6 மாதத்துக்கு தமிழக அரசியலே புரட்டு போகிற அந்த மாற்றம். இதற்கப்புறம் தான் கூட்டணிகள் மாறும், கேம்புகள் மாறும், ஆட்சி மாறும் அப்படின்றதெல்லாம் இந்த 6 மாதத்தை எய்ம் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது நல்லா நடக்கணும். நல்லா நடக்கும் பட்சத்தில் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் சரி, அப்புறமேல தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்தபா அவர்கள் கூட என்னுடைய நேர்காணல் சொல்லியிருக்கிறாரு, திமுக அரசு நாங்கள் நடத்துகிற கூட்டம், ஏதாவது ஒரு கலந்தாய்வு, அப்புறமேல குறிப்பாக ஆலோசனை கூட்டம், இது மாதிரிலாம் நாங்கள் நடத்தணும், கருத்தரங்கம் நடத்தணும் அப்படின்னா அவங்க அனுமதியே தர்றதில்லை. அனுமதி தர்ற மாதிரி தந்துட்டு அந்த இடத்துக்காரங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அந்த மண்டபத்துக்காரங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எடுக்கிறாங்க. அது மாதிரி தான் திமுக அரசு நடந்து கொள்ளுது தான்.
இல்லை, திமுக அரசு நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா உங்களுடைய இருப்பு, உங்களுடைய அடுத்த கட்டம் திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு ஒரு நெருக்கடியில் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கட்சி வந்தால் யாருமே வந்து வாங்க வாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க அதுக்கான எதிர்வினை ஆற்ற தான் செய்வாங்க. அந்த எதிர்வினை ஜனநாயக பூர்வமாகவும் நியாயமாகவும் இருக்க பட்சத்தில் யாருக்கும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி முன்னாடி கம்பல்ஷனில் பர்மிஷன் கொடுத்துட்டு பின்னாடி போயிட்டு அதை வந்து நிர்பந்திக்கும் போதெல்லாம் ஓரளவுக்கு மேலே அதை மறைக்க முடியாது, தெரிஞ்சிடும். ரெண்டாவது, இந்த பெர்மிஷன் கொடுக்காமல் இருக்கும்போது கோர்ட்டு மூலமாலாம் பெர்மிஷன் வாங்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அரசாங்கத்துக்கே வந்து ஒரு புள்ளியாக மாறிடும். மூணாவது வந்து இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி வந்து யாரெல்லாம் இவங்க த்ரெட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாமும் சேர்ந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எப்படி தான் மடக்கினாலும் மக்களை ஊடக வாயிலாவோ இல்லை சோஷியல் மீடியா வாயிலாவோ சந்திக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம். ஸோ மக்களை 1000 பேர் அவர் சந்திக்க போகிறாருன்னா அதை அழகாக விட்டால் அந்த 1000 பேர்கிட்ட பேசிட்டு முடிஞ்சிடும். அதை நீங்கள் நெருக்கும் போது தான் 1000 பேருக்கு வீடியோ போட்டார்னா அது 10,000 பேருக்கோ 10 லட்சம் பேருக்கோ போய் சேரும். இந்த மாதிரி ஆன்டி டெமோக்ராட்டிக் ஆக்டிவிட்டி எந்த கட்சி பண்ணாலும் தமிழகத்தில் இருக்க மக்களுக்கு அது பிடிக்காது. அது விஜய் மேலே வந்து ஏற்கனவே வந்து நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு இமேஜ் எல்லா வீடுகள்லையுமே இருக்குது. எல்லா வீட்லையும் குறைஞ்சது 1-2 பேருக்கு இருக்குன்னும் போது அவர் அந்த மாதிரிலாம் சீண்ட வேண்டாம், சீண்ட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். அப்படி சீண்டுனா அதுக்கான எதிர்வினை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக தான் இருக்கும். இது திமுகவுடைய ஜனநாயகம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது இந்த 6 மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம திமுக ஒரு பெரிய ஜனநாயக இயக்கம்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது என்னன்றது நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூலை 8ஆம் தேதி அமித்ஷா வந்து வருகை தர இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக இங்கே பல அரசியல் அதிரடிகள் வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. பாமகவில் ஒரு பக்கம் வந்து குழப்பம். இன்னைக்கு துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். செய்தியாளர்கள்ட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நட்பு ரீதியாக தான் சந்தித்து பேசினேன் அப்படிங்கிறாரு. இந்த பேச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? பாமகவில் வந்து 2 அணியாக இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பாஜக கூட போகணுன்றாங்க, இன்னொருத்தவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதுலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பாஜக கூட போகணுன்ற எண்ண நிலைப்பாடு இருக்கிறவங்க வந்து திருமதி சௌமியா அன்புமணியும் அவங்களுடைய வாயிலாக திரு மிஸ்டர் அன்புமணியும் வந்து பாஜகவோட கூட்டணி போகணுன்ற ஒரு நிலைப்பாடு இருந்ததாகவும் 2024 தேர்தலில் அந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு இதுதான் முக்கியமான காரணமாகவும் சொல்லப்பட்டது. அதை தான் வந்து கிரிட்டிசிசமாக சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து வேற ஒரு கூட்டணி, டு பி ப்ரிசைஸ் அஇஅதிமுக கூட்டணியில் போகிறதா இருந்தோம், ஆனால் வந்து இவங்களுடைய ப்ரெஷர்னால இவங்களுக்காக தான் நான் பாஜக கூட்டணி போனேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரு ராமதாஸ் அவர்களே வச்சதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, பாமக பாஜக கூட கூட்டணி போகக்கூடாதுன்னு திரு ராமதாஸ் நினைக்கிறார் அப்படின்றது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இப்போ யாரை கன்வின்ஸ் பண்ணணும்? மருமக போனால் கன்வின்ஸ் ஆகலை, இப்போ மகன் போயிருக்காரு, அதுவும் பெருசாக ஒரு இது எட்டப்படலைன்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த ஸ்டேஜில் பாஜகவே இறங்கி வந்து தான் அவரை கன்வின்ஸ் பண்ணணும். பாஜக சார்பாக யார் பேசணுமோ அவங்க பேசுவாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தபோது அது நிர்ணயிக்கப்படுமோ, ஃபைனலாக டீல் ஆகுமோ அவரையும் வர வைக்க பார்ப்பாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு இதே மாடல் ஆப்பரேண்டி தானே, இதே மாடலில் தானே நடந்துச்சு. கூட்டணி வேணாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டேஜில். துக்ளக் இதழில் கூட அந்த ஆண்டு விழாவில் கூட வேண்டான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் மிஸ்டர் குருமூர்த்தி. ஆனால் திடீர்னு அமித்ஷா வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு அது குருமூர்த்தி வீட்டுக்கு போய் பேசி சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு அவர் அங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருக்கிறார். ஏன்னா ஈவினிங் அங்கே மீட்டிங் ஃபைனலைஸ் ஆனதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் குருமூர்த்தி அவர்கள் வீட்டில் தான் இவர் சாப்பிட்ட கிளம்பினாரையும் பார்த்தோம். அங்கே தான் ரொம்ப நேரம் இருந்தார்னு கூட சொன்னாங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்து இங்கே பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அவருக்கு இதெல்லாம் செய்வார் அப்படின்னு மேலிடம் நம்புது பாஜக அப்படின்னா அவர் அதை செய்கிறாரு. ஆப்வியஸ்லி பாமகவை உடையாத பாமகவை பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றது தான் வந்து எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா மத்திய தேர்தலை காட்டிலும் மாநில தேர்தலில் பாமகவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இருக்கும் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ இதில் பாமக உள்ள வரணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம். இதை தவிரவும் வந்து அதிமுகவை வச்சு பாமகவை கன்வின்ஸ் பண்ணாமல் பாஜகவே இறங்கி பாமக கன்வின்ஸ் பண்ணுறது தான் இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஹைலைட்டட் வேர்டு. இல்லை, அதிமுகவின் சைதை துரைசாமி தானே கூட போயிருக்காரு. சைதை துரைசாமி வந்து எலெக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு, அதிமுகவுக்கு ஒர்க் பண்ணுறாரு, அதிமுக போன்ற பல பேருக்கும் ஒர்க் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. அவரை நம்ம வந்து இதில் மெயின் பண்ண வேண்டாம். அதிமுகவின் சார்பாக யாரும் போல. என் கேள்வி என்னென்னா, அதிமுக தான் கன்வின்ஸே பண்ணியிருக்கணும். ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் பேசி நீங்கள் இங்கே வாங்க நம்ம பேசிப்போம். ஏன்னா இங்கே பிரச்சனையே அதிமுகவா பாஜகவான்றது தான். அப்போ அதிமுக ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக பாஜக. ஸோ இப்போ அதிமுக பாமக கன்வின்ஸ் பண்ணலாமா, பாஜக பாமக கன்வின்ஸ் பண்ணலாமா? ஈஸியஸ்ட் ரூட் எனக்கு தெரிஞ்சது அதிமுக போய் பாமக கன்வின்ஸ் பண்ணுறதா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே கூட்டணி தான். நீ அப்படி போய் இப்படி வந்தா என்ன, இப்படி போய் அப்படி போனால் என்ன? ஏன்னா இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் பாஜகன்னும் போது அப்போ அதிமுக இதில் முன்னிலை வகிக்காமல் பாஜக முன்னிலை வகிக்கிறாங்கன்னும் போது என்னுடைய மனசில் வரக்கூடிய கேள்வி என்னென்னா,
ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த அதிமுக பாஜக கூட்டணி 6 மாசத்துல உடைஞ்சிருமோ, பாஜக தலைமையில பாமகவோட தோழமையில டிடி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை அரவணைச்சு ஒரு கூட்டணி அமைஞ்சிருமோ, அப்ப அஇஅதிமுக தனியாக விடப்படுமோ, ஒருவேளை தனியாக விடப்படாத பட்சத்தில் தாவேக்கா அங்க போகணும் அவங்க எதிர்பார்க்கறாங்களோ, இப்படி ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. ஸோ அந்த கேள்விக்குறியை தான் எனக்கு இந்த இடத்துல திரும்ப வந்து அது ரீட்ரேட் ஆகுது. ஏன்னா பாமக கிட்ட அதிமுக பேசாம பாஜக பேசுறது என்ன சொல்ல வரும், எனக்கு இதுதான் சொல்லுது. அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 6 மாசம் சஸ்பென்ஸ்க்கு அப்புறம் தான் இது எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கும். பாமக விவகாரத்தில் குருமூர்த்தி நடுவராக சென்றது ஏன்? அது மட்டும் இல்லாமல் தொடக்க காலத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்களால் வளர்க்கப்பட்ட பாமக தற்போது வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது அப்படிங்கிற ரீதியில் வந்து குறிப்பிட்டிருக்காரு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கு கருத்து சொல்றதுக்கு ரொம்ப அனுபவமோ மூளையோ நமக்கு அவ்வளோலாம் இல்லை. வலதுசாரினா என்ன, இடதுசாரினா என்னன்னு நினைக்கிறீங்க? மாற்றத்தையே விரும்பாதவங்க என்ன எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறவங்க வலதுசாரி. மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இடதுசாரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்பிளான டெஃபினேஷன் இதுதான். இப்போ சாதிய கட்டமைப்புன்றது வலதுசாரி சிந்தனையா இடதுசாரி சிந்தனையா? ஒரு ஆதிக்க சாதி மனநிலை அப்படின்றது வலதுசாரியா இடதுசாரியா? மாற்றம் வேண்டாம், நாங்கள் தான் ஆண்டோம், நாங்களே ஆண்டுக்கிறோம்னு சொல்கிறது தானே வலதுசாரி. அப்போது இப்போ அவங்களை நீங்கள் இடதுசாரின்னு எந்த விதத்தில் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஸோ வலதுசாரி சிந்தனையாளர்கள் பல பேரும் பல இடதுசாரி போராளிகளை வலதுசாரியாக மாற்றி விட்டனர், இல்லை அவங்களை அட்லீஸ்ட் சோ கால்டு நடுநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து ஜென்ரலாக பொலிட்டிக்கல் சயின்ஸில் என்னால் டெரைவ் பண்ண முடியுது. அதை தாண்டி இன்னைக்கு வந்து பாமகவையும் பாஜகவையும் குறித்து திருமாவளவன் வந்து வச்ச விமர்சனத்தை வந்து ஒரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான தளபதி அதிமுக பாஜக கூட்டணி மேலே இருக்கிற ஒரு முக்கியமான கூட்டணி மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாருன்னு சொல்லி நான் சிம்பிளாக கடந்து போகிறதுக்காக ஆசைப்படுறேன். அதை அந்த வழியிலே நான் கடந்து போய்க்கிறேன். வேல்முருகன் இது மாதிரி வருத்தம் தெரிவிக்காவிட்டால் தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட திட்டம் என்னவா இருக்கும்? என்ன போராட்டம் இருப்பாங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா இதுக்கு போராட்டம் பண்ண மாட்டாங்க, பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் எழுச்சின்னு ஒன்று வந்துருங்க. ஏன்னா குழந்தைங்க பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் என்னங்க அந்த விஜய் சாரோட அந்த வீடியோ ஷேர் பண்ணி எவ்வளோ க்யூட்டாக குழந்தை மாதிரி அந்த குழந்தைங்க கூட விளையாடுறாரு, பேசுகிறாரு, இது எப்படிங்க அசிங்கமாக சொல்கிறாருன்ற ஒரு மக்கள் கேள்வி எழுப்பிட்டாங்க. இந்த கேள்வி எலெக்ஷன்லேயே பிரதிபலிக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு 6-8 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த காலகட்டத்தில் போயிட்டு வந்து இஷ்டத்துக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒருத்தரை வந்து இப்படி டிஃபைம் பண்ணுறது நல்லா இருக்காது. ரெண்டாவது நம்ம ஊரில் நம்ம குழந்தைங்களையோ பெண்மணிகளோ ஒன்று சொன்னால் யாருக்குமே ஏற்றுக்காது. இந்த சாதி மதம் இந்த குப்பையெல்லாம் தாண்டியும் இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அது ஆப்வியஸ்லி எலெக்ஷனில் எதிரொலிக்கும் அப்படின்றது தான் என்னுடைய புரிதல். இதுக்கு தாவேக்கா ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தாவேக்கா வந்து திரும்பவும் சொல்கிறேன், தாவேக்கா தமிழகத்துக்கே ஒரு ஜென்ரல் பார்ட்டியாக மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியாக எல்லாருக்குமான பார்ட்டியாக வந்து நிற்கிது, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு. அந்த ஒரு நிஷே வந்து வேல்முருகனுக்கு கிடையாது. நாளைக்கே வேல்முருகனால் தனியாக நிற்க முடியுமா 234 தொகுதிக்கு? இல்லை அப்படி நின்னாலும் வந்து அவரால் சிஎம் கேண்டிடேட்டாக மாற முடியுமா? அவர் ஒரு கேம்பில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி நிற்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அவர் ஒரு கூட்டணி கட்சி. தாவேக்கா ஒரு தனி பெரும்பான்மைக்காக வர ஒரு கட்சி. இந்த முறை கூடுதலான தொகுதிகளை வந்து பெற தமிழக வாழ்வுரிமை கட்சி திட்டமிட்டு இருக்குது. யாருக்கிட்ட இருந்து யார் தராங்களா? திமுக கூட்டணி தராங்களாமா? சார் லாஜிக்கே இல்லை சார். இது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிற கற்பனையாக தான் நான் பார்க்குறேன். திமுக தன்னுடைய கூட்டணியை விஸ்தரிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தேமுதிக உள்ள கொண்டு வரது கூட வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தேமுதிகக்கு ஒரு நெகோஷியேட்டிங் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு முதல்வர் பொதுக்குழு கூட்டத்தில். அந்த டிஸ்கஷன் பேனல் அப்படியே இருக்கட்டும். தாவேக்காவோட 6 மாத பயணத்துக்கு அப்புறமா நாங்கள் ஜனவரி மாதம் ஒரு மாநாடு நடத்தி முடிவு பண்ணிட்டு திமுக கூட்டணியை பற்றி பேசலாம்னு சொல்கிறது தான் தேமுதிகவோட நிலைப்பாடு. இன்னைக்கு கரெக்டாக சொன்னால் அதுதான் நிலைப்பாடு. இப்படி கூட்டணி கட்சிகள் அதிகமாக யாருக்கு சீட் கூடுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒருத்தருக்கு திடீர்னு வந்து சீட் எக்ஸ்ட்ரா போடணும்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு சீட்டை குறைக்கணும்னு அர்த்தம். ஆன் த அதர் ஹேண்ட் இங்கே கூட்டணி கட்சிகள் அதிகமாகிட்டே இருந்தால் எல்லாருக்கும் குறைய போகுதுன்றது தாங்க லாஜிக். திமுகவே போன வாட்டியோட அதிகமாக போட்டி போடணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா போன வாட்டி 2021 10 வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் டெஸ்பரேட்டாக இருந்தாங்க. எந்த கூட்டணி கட்சிக்கும் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் போயிட்டு ஆட்சியை பிடிக்கணுன்ற நிர்பந்தத்துலேருந்து திமுக இந்த வாட்டி 5 வருஷம் ஆண்டிருக்காங்க. பவர் சென்டரில் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட இடத்துல அவங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு அவங்களோட உளவுத்துறை அவங்களுக்கு சொல்லும். இப்போ இதை தாண்டி திமுக கூட்டணியில் இருக்கணும்னு கூட்டணி கட்சிகள் நினைப்பாங்களா? கூட்டணி கட்சிகளை இன்னும் அதிகமாக கொடுத்து அரவணைக்கணும் திமுக நினைக்குமா? லாஜிக்கலாக திமுகவுக்கு தான் அதிக சே இருக்கும். அப்போ திமுக எப்படி அதிகம் கொடுப்பாங்கன்ற லாஜிக்கே எனக்கு தெரியல. அப்போ அவள் அதிகமாக சீட்டு வேணும்னா அப்போ அந்த அதிகமான சீட்டுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா தாவேக்கா எடுத்து பேசுறது? ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிக சீட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை.
ப்ரெஷர் அதிகமாகும் பட்சத்தில் இது மக்கள் போராட்டமாக ஒன்று வந்ததுன்னா கூட்டணியில இருந்தே வாழ்வுரிமை கட்சி வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ? ஏன்னா திமுக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இப்படி பேசுறாரு பெண்களையும் குழந்தைகளையும், அந்த ஈவெண்ட் இவ்வளோ அசிங்கமாக பேசுறாரு, அவர் கூட்டணியிலேருந்து எடுக்க மாட்டீங்களான்லாம் திமுகவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி கூட திரும்ப வாய்ப்பு இருக்கு. அதிக சீட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி பேசி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் வந்து சீட்டோ ஓட்டோ அதிகமாக வாங்க முடியுன்றதெல்லாம் வந்து பழங்காலத்து காமெடிங்க. அதெல்லாம் 1980s ஏற கட்டிட்டாங்க. இப்போல்லாம் வந்து மக்கள் எது பண்ணாலும் அப்படியே ஞாபகம் வச்சுக்குவாங்க. இது அப்படியே இந்த கிளிப்பிங் பத்திரமா இருக்கும். 2026 மார்ச் மாதம் எடுத்து ட்ரெண்ட் ஆகும். அன்னைக்கு அவர் எங்கே நின்னாலும் அந்த எலெக்ஷனில் இந்த ரிசல்ட் காமிக்கும். அது எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒன்று பண்ணிவிட்டு அப்படி தாண்டி போகிறது கடந்து போகிறதெல்லாம் அந்த காலம் கடந்து போச்சு. இப்போ அப்படி முடியாது. இதோட எஃபெக்ட் எலெக்ஷனில் பார்ப்போம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களோட பதிவுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.